இனியும் திரைக்கடல எக்கச்சக்கமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. முதல்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, நீங்கள் என் அருகில் இருக்கும் வரை அப்படின்னு பிரபாஸ் பேசுவார்ல, கட்டப்பா பக்கத்துல இருந்தா என் உயிரை யாரும் எடுக்க முடியாது அப்படின்னு பிரபாஸ். அந்த மாதிரி தான் கட்டப்பாவை பக்கத்துல வச்சுக்கிட்டு சும்மா பணமழை பொழிய வைக்கிறாரு ராஜமௌலி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீர் என் அருகில் இருக்கும் வரை என் வசூலை யாராலும் தடுக்க முடியாது கட்டப்பா அப்படின்றது தான். கட்டப்பா ஏன் பாகுபலியை கொண்டாருன்னு ஒரே ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு வசூல் மலை அள்ளுது. முதல் நாள்லயே பாத்தீங்க அப்படின்னா 100 கோடி வசூலாம் உலகம் முழுக்க. 100 கோடி பே 100 கோடி ஆமா பே அப்படின்றாங்க. வீக்கெண்ட் வசூல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான அமௌண்ட் சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையான அமௌண்ட்டான்னு பொறுத்து இருந்தா பார்க்கணும். பட் ஆனால் எந்த விநியோகஸ்தர்களுக்கும் நஷ்டம் வராத ஒரு படமா பாகுபலி இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சென்னை சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிட்டி பாக்ஸ் ஆஃபீஸ்க்குள்ள போவோம். சென்னை பாக்ஸ் ஆஃபீஸ்ல வீக்கெண்ட்ல, அதாவது இந்த வெள்ளி சனி ஞாயிறுல அதிக வசூல் ஈட்டிய திரைப்படம் எது அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்த்தா எக்கச்சக்கமான படங்கள் இருக்கு. இந்த 3 கோடி அப்படின்ற இலக்க தாண்டினது 3 படங்கள் தான். அதுல பாகுபலி இடம் பிடிச்சிருக்கு. எத்தனாவது இடம் பிடிச்சிச்சு அப்படின்றத பார்க்கலாமா? அப்ப இந்த படத்துக்கு ஒரு இடம் அப்படின்னா மீதி 2 படம் எதுவா இருக்கும் அப்படிலாம் யோசிக்கலாம்ல. பாருங்க, ராஜமௌலி இயக்கத்துல வெளியாயிருக்கக்கூடிய பாகுபலி திரைப்படத்துடைய 2வது பாகம் உலகம் முழுக்க மிகப்பெரிய வரவேற்புகளை பெற்றிருக்கு. ஏறத்தாழ 9000 திரையரங்குகள் வரைக்கும் வெளியான இந்த திரைப்படம் முதல் நாள்லயே 100 கோடிக்கும் அதிகமா வசூல் ஈட்டி இருக்கிறதா தகவல் வெளியாச்சு. இந்த நிலையில வார இறுதி வசூல்லையும் புதிய சாதனைகளை பாகுபலி திரைப்படம் படைச்சுக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் இந்திய சினிமால வெளியாயிருக்கக்கூடிய திரைப்படங்கள்லயே அதிக வசூல் ஈட்டிய திரைப்படம் அப்படின்ற சாதனையை நோக்கி இந்த திரைப்படம் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில சென்னையில முதல் வார இறுதியில பாகுபலி திரைப்படம் ஈட்டி இருக்கக்கூடிய வசூல் தொகையின் அடிப்படையில இந்த படம் சென்னை பாக்ஸ் ஆபீஸ்ல முதலிடத்தையும் பிடிச்சிருக்கு. மேலும் பாகுபலி திரைப்படத்துடைய முதல் வார வசூல் கபாலி திரைப்படத்துடைய வசூலை முறியடிக்கல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சென்னை பாக்ஸ் ஆபீஸ்ல இதுவரைக்கும் 3 கோடியே முதல் வார இறுதி வசூலா 3 திரைப்படங்கள் கடந்திருக்கு. பரதன் இயக்கத்துல விஜய் நடிச்சு அண்மையில வெளியாயிருந்த பைரவா திரைப்படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்ததால சென்னையில மிகப்பெரிய ஓபனிங் கிடைச்சிருந்தது. சென்னையில மட்டுமே 510 காட்சிகள் முதல் வார இறுதியா ஓடி பைரவா திரைப்படம் 3 கோடியே 10 லட்சம் வரைக்கும் வசூல் ஈட்டியிருந்தது. இதன் மூலமா பைரவா திரைப்படம் சென்னை பாக்ஸ் ஆபீஸ்ல அதிக வசூல் ஈட்டிய திரைப்படங்களுக்கான பட்டியல்ல 3வது இடத்தை பிடிக்க, அண்மையில வந்த பாகுபலி திரைப்படம் 828 திரையரங்கங்கள்ல முதல் வார இறுதியில ஓடி இருக்கு. இதன் மூலமா 3 கோடியே 24 லட்சத்துக்கும் அதிகமா வசூல் ஈட்டி இந்த படம் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. ரஜினிகாந்த் நடிப்புல ரஞ்சித் இயக்கி வெளியாயிருந்த கபாலி திரைப்படம் சென்னை சிட்டியில மட்டும் முதல் வார இறுதியில 942 காட்சிகள் ஓடுச்சு. இதன் மூலமா 3 கோடியே 50 லட்சம் வரைக்கும் கபாலி திரைப்படம் வசூல் ஈட்டியிருந்தது. இதனால ஏறத்தாழ ஒரு 25 லட்சம் ரூபாய் வித்தியாசத்துல சென்னை பாக்ஸ் ஆபீஸ்ல முதலிடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்பை பாகுபலி திரைப்படத்துடைய 2வது பாகம் தவறவிட்டிருக்கு.